இல்ல அதிமுகலேருந்து தேர்தலுக்கு முன்னாடியும் சில முன்னாள் முதலமைச்சர்லாம் திமுக சைடு போனாங்க. தேர்தலுக்கு அப்புறம் சில பேர் இந்த இங்க வந்தாங்க. தேர்தலுக்கு முன்னாடியும் அதிமுகலேருந்து தமிழக வெற்றி கழகத்துக்கு சேர்ந்தாங்க. இப்ப அப்படி ஒரு தலைவர் செங்கோட்டையன் ஒரு பெரிய ரொம்ப மூத்த தலைவர் அதிமுகலேருந்து தான் வந்தாரு. அவர் பெரிய மந்திரி. ஸோ இதனால இது ஒன்றும் புதுசு கிடையாதுங்க. ஸோ அது அவங்கவுங்க தனிப்பட்ட முறையில் அவங்க முடிவெடுக்கிறாங்க. தமிழக வெற்றி கழகம் யாரை சேர்க்கணுமோ அதை பார்த்து சேர்க்கிறாங்க. அவ்வளவுதான். அண்ணாமலை ஒரு அரசியல் இயக்கத்தை ஆரம்பிச்சிருக்காரு. அது ஜூலை மாசத்துல அரசியல் கட்சியாகவே மாறப்போகுதுன்னு சொல்றது இன்னைக்கு வீடியோ வெளியிட்டிருக்காரு. அது இல்லாமல் பிஜேபியிலேருந்து அவர் அழைப்பு கொடுத்த மாதிரி என்னோட இயக்கத்தை சேர்ந்துக்கலாம் அப்படி மாதிரி சொல்றாங்க. நான் அவர் யாருக்கு அழைப்புலாம் கொடுக்கல பாஜகவில் அப்படின்றாரு. பிஜேபிக்கு நீங்க ஊடகத்துல எவ்வளவு டைம் கொடுக்குறீங்களா அவங்கள பத்தி பேசுறதுக்கு? அவ்வளவு டைம் மக்கள் மதியில அவங்க மக்கள் மனசுல பிஜேபி இருந்துச்சுன்னா இவ்வளவு ஓட்டு வாங்கிருக்க மாட்டாங்க, இவ்வளவு மோசமா இருக்க மாட்டாங்க. ஏங்க திருப்பி திருப்பி பிஜேபி? நம்ம தான் பார்த்துட்டோமே தேர்தல்ல என்ன அவங்களுடைய செல்வாக்கு என்ன? ஜீரோ. இயக்கம் ஆரம்பிச்சா என்ன, கட்சி ஆரம்பிச்சா என்ன, ஒருத்தரை வெள்ளைய போய் புதுசா ஆரம்பின்னு சொல்லி ஒரு பிளான் போட்டா என்ன, மக்களுக்கு எல்லாம் தெரியும். தமிழக மக்கள் ரொம்ப தெளிவா இருக்காங்க. பிஜேபி தமிழக கோட்டையில் உள்ள வரவே முடியாது. நேற்று மரிய வில்சன் நிதி அறிக்கை வெளியிட்டிருந்தாரு. அதுல தமிழக அரசு 60 ஆண்டுகளா வாங்கின கடனை விட கடந்த 5 ஆண்டுகள் திமுக அதிக கடன் வாங்கியிருக்கு அப்படின்னு குற்றச்சாட்டு பாருங்க. இது என்னோட சப்ஜெக்ட் பொருளாதாரன்றது. நான் அரசியல் இல்லாம பொருளாதார ரீதியில நான் பேசுறேன். கடன் சுமை ஒண்ணு. கடன் எடுத்தா என்ன செய்யணும்? அதுக்கு வட்டி உண்டா இல்லையா? வட்டி கட்டணுமா இல்லையா? தமிழக அரசின் 100 ரூபாய் வருவாயில் 22 ரூபாய் வட்டிக்கு மட்டுமே நம்ம கட்டுறோம். இந்தியாவிலேயே இதுதான் மிக அதிகமான வட்டி சுமை. 22 ரூபாய் வெறும் வட்டிக்கு கட்டி அதுக்கப்புறம் கட்டாய செலவை கிட்டத்தட்ட 65 ரூபாய். 100 ரூபாய் வருவாயில 65 ரூபாய் எல்லாம் மொத்தம் சேர்த்து. அப்போ மக்கள் பணிகளுக்கு எங்க பணம் எங்க இருக்கும்? அதுதான் நேத்திய வெளியிட்ட வெள்ளை அறிக்கை கேட்கிறாங்க. வெறும் கடன் சுமைன்னு பார்க்க கூடாது. கடன் சுமை எவ்வளவு? 10 லட்சம் கோடியா, 13 லட்சம் கோடியா, அது எவ்வளவு வளர்ந்துருக்குன்னு இல்ல. கடனுக்கு வட்டி கட்டணும் இல்லையா? அதுதானே முக்கியம். வட்டி சுமையை பார்க்கணும். ஏன் இந்தியாவிலேயே தமிழ்நாட்டின் வட்டி சுமை மிக அதிகமாக உள்ளது? ஏன் கடந்த 5 ஆண்டு காலத்தில் மற்ற மாநிலங்களை விட தமிழ்நாட்டின் கடன் சுமையும் சரி வட்டி சூழ்நிலையும் சரி மிக மோசமாக போயிருக்கு. அந்த கேள்விதான் கேட்கிறோம். அது ஏன்னா வரவேண்டிய வருவாய் எல்லாம் அரசாங்கத்துக்கு வந்திருந்தா, கஜானால வந்திருந்தா பரவாயில்ல. அது கஜானாக்கு வராம சில பேர் பாக்கெட்ல தான் போயிடுச்சு. அதனாலதான் இந்த பிரச்சனை. நன்றி. விஜய் அவர்கள் எல்லாருமே அவர் தேர்தலில் வெற்றி பெற மாட்டாரு அப்படின்னு சொல்லும்போது நீங்க மட்டும் எப்படி சார் அதை கரெக்டாக எல்லாரும் யார் சொன்னாங்க? அது பாருங்க, உண்மையா கருத்து கணிப்பு எடுத்தவங்க, உண்மையா எதுவும் இது பயஸ் இல்லாம அத கணித்தவங்க, அவங்க எல்லாருக்குமே தெரியும் அவர்கிட்ட மக்கள் செல்வாக்கு மிக அதிகமாக உள்ளதுன்னு. இளைஞர்கள் ரொம்ப தெளிவா இருந்தாங்க. என்ன எங்களுக்கு மாற்றம் வேண்டும். இரண்டாவது, இவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்க வேண்டும். கிட்டத்தட்ட 70-75% இளைஞர்கள் இப்படி சொல்றாங்க. அப்படின்னா 40 வயசு கீழே இருக்கிறவங்க தானே 40% ஓட்டர்ஸ்ல. அதுல 75% அப்படி சொன்னாங்கன்னா அதுல இருந்து தெரியுமே நிச்சயமா எப்படி வெற்றி பெறாம இருப்பாரு. அதனாலதான் சொல்றேன், இது யார் உண்மையாக யார் பார்த்தாங்களோ அவங்க எல்லாருக்குமே தெரியும். அது நான் தனிப்பட்ட இதுல சொல்லல. அதே மாதிரி ஒரு தனிநபர் மீது, அதாவது ஒவ்வொரு தனிநபர் மீதும் 1,29,000 கடன் இருக்கு அப்படின்றது நேற்று சொல்லியிருக்காரு. அதை பத்தி அதான் சொல்றேன். அதாவது நீங்க இது ஒப்பிட்டு பார்க்கணும் யாரோட, மற்ற மாநிலங்களோட. வெறும் தமிழ்நாடு மட்டும் பார்க்க கூடாது. மற்ற மாநிலங்கள்லாம் எப்படி இருக்கு? மகாராஷ்டிரா எடுத்துப்போம், பஞ்சாப் எடுத்துப்போம், கேரளா எடுத்துப்போம், கர்நாடகா எடுத்துப்போம், குஜராத் எடுத்துப்போம். ஏன் தமிழ்நாடு மட்டும் மோசமா இந்த மாநிலத்துக்கெல்லாம் ஒப்பிட்டு பார்த்தா? அதுதான் கேள்வி. அந்த கேள்விதான் நம்ம கேட்கணும். சோ ஆகையா நான் சொன்ன மாதிரி நான் உங்களுக்கு காரணமும் சொன்னேன். வருவாய் ஒழுங்கா கஜானாக்கு வந்துருச்சுன்னா இந்த பிரச்சனை எல்லாம் இருந்திருக்கு. சார், தமிழ்நாட்டில் பாலியல் சம்பவங்கள் அதிகமாகிட்டே இருக்கு. இப்போ சிங்கப்பெண் திட்டத்தை கூட ஆரம்பிச்சிருக்காரு. ஸோ அது ஆரம்பிச்சதுக்கு அவங்க 2 நாள்ல இந்த மாதிரி பாலியல் சம்பவங்கள் அதிகமாக பாருங்க. குறிப்பாக கும்மிடிப்பள்ளியில் ஒரு
பாருங்க, ஒரு மாசம் ஆயிருக்கு ஆட்சி அமைஞ்சு ஒரு மாசம் ஆயிருக்கு. இதுல நிச்சயமாக மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அவர்களின் பர்சனலா அவர் இதுல போக்கஸ் பண்றாரு, இதுல கவனம் செலுத்துறாரு. அது எல்லாருக்குமே தெரியும். நீங்க பொறுத்துட்டு பாருங்க. போலீஸ்ல சேஞ்ச் எல்லாம் எடுத்துட்டு வந்திருக்காங்க. சோ பொறுத்து பாருங்க. இன்னும் கூடிய சீக்கிரம் இதெல்லாம் நின்றும். சரிங்களா? வணக்கம். இல்ல, அது இப்போதைக்கு இருக்கு. கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்க. அதுக்கு எல்லாத்துக்கும் நடவடிக்கை எடுக்கிறாங்க. இதுல நிச்சயமா அவர் பர்சனலா கவனம் செலுத்துறாரு இதுல. சரிங்களா? நன்றிங்க.